ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மீனராசி என்பர்களே, ஜனவரி மாதம் மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. 2026 ஆண்டு பலன்களை சொல்லும்போது மீனராசிக்கு அவ்வளவு சாதகமாக சொல்லலை. ஜென்ம சனி இருக்கிறது, அர்த்தாஷ்டமத்தில் குரு இருக்கார் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னும் சொல்லப்போனால் எல்லா ராசியை விட மீனராசிக்கு அவ்வளோ நல்ல பலன் இருக்கும். ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும், அர்த்தாஷ்டம குரு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்களாம் ஜூன் மாதத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க குருவுடைய பயிற்சியை. ஆனால் ஜனவரியே உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். ஏன்னா மாதக்கோள்கள் அனைத்துமே 10, 11ஆம் இடங்களில் இருக்கிறது. இந்த 2 இடத்துல இருந்தாலுமே அது பலன்தான். 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் வந்தாலும், அது சுப கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் பலன்களை கொடுக்கும். அதுவும் எப்படி பலன் கொடுக்கும்னா, எதெல்லாம் விரும்புகிறோமோ அது எல்லாத்தையும் கொடுத்துரும். அது எதெல்லாம் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது, மேனேஜ் பண்ண முடியுதோ அதெல்லாம் கொஞ்சம் நாள் கழித்து நம்மக்கிட்ட இருக்கும், முடியாது போயிடும். ஆனால் எல்லாமே கிடச்சிரும். 10ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு என்ன கடமைகளை செய்யணுன்னாலும் முடியும். இப்போ மீனராசியில் இருக்கீங்க, உங்கள் மகளுக்கு கல்யாண வயசு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ பணம் தேவை, அவ்வளோ நம்மக்கிட்ட இல்லையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கல்யாண வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாமே கைகூடி சூப்பராக வந்துடும். அதுபோல் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, ஆனால் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மக்கிட்ட இன்னும் நிறைய சோர்ஸ் எல்லாம் தேவை, நிறைய மேன் பவர் தேவை, நிறைய மிஷினரிஸ் தேவை, இன்னும் பணம் தேவைன்னா அதை பற்றிலாம் கவலையே படாமல் நீங்கள் அதை ஓகே பண்ணிடலாம். ஓகே பண்ணிவிட்டு ஜென்மசனில் போய் எங்கன்னா மாட்டிப்போமோ அப்படின்றது கிடையாது. இந்த ஒரு மாதத்திற்கு நீங்கள் அதை ஓகே பண்ணலாம். அப்போ அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சு முடித்து நிறைய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்து உங்களுடைய அலுவலகத்தில் உயர் பதவிகளுக்கு யார் பேரெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் அதில் இருக்கும். இல்லைன்னா தைரியமாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 10ஆம் இடம் வலுத்து இருக்கும்போது உயர் பதவி அடையணும் அப்படின்ற ஒரு யோகமானது இருக்கிறது. 10ஆம் இடம் குருவுடைய வீடாக வந்துருச்சு. ஆன்மீக நாட்டங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பூர்த்தி ஆகும். நீங்கள் ரொம்ப காலமாக போகணும்னு நினச்சிட்டு இருக்கிற கோவிலுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு நேரமே வரல, அந்த சுவாமி என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் உங்களால் போயிட்டு வர முடியும். கோவில் திருப்பணிலாம் நிறைய பேரை செஞ்சிட்ருப்பீங்க. யாருடைய ஜாதகத்திலாம் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதோ, 1, 5, 9ஆம் இடங்களில் கேது இருக்கிறதோ, அதற்கு குருவுடைய தொடர்பு இருக்கிறதோ, அவங்கெல்லாம் வந்து கோவில் கட்டணும்னு நினைப்பேன். கோவிலுக்கு போயிட்டு வரணுன்றதை தாண்டி நாமளே ஒரு கோவில் திருப்பணி செய்யணும் அப்படின்றது இருக்கும். அதற்கான பாக்கியங்கள், அதற்கான வாய்ப்பெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தை மாதம் வரும். அது வந்து உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம். கும்பாபிஷேகங்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த உத்தராயண புண்ணிய காலம் ரொம்ப விசேஷமானது. அப்போது அடுத்து இந்த தை மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலோ, நீங்கள் பிறந்த உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில்லையோ கும்பாபிஷேகம் செய்ய போகிறாங்கன்னு சொன்னால் அதில் உங்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் அதற்காக பொருள் உதவி, திருப்பணி கைங்கரியம் அதை செய்கிறதோடு, அந்த கும்பாபிஷேக காலத்தில் நீங்கள் விடுப்பு எடுத்துகிட்டு உங்கள் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு ஊரில் குடும்பத்தோடு இருந்து சிறப்பாக அதை நடத்திட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களால் பெற முடியும். இதெல்லாம் சிறந்த பலன்களாக சொல்லலாம். யாருக்கெல்லாம் வந்து அரசு உத்தியோகத்தில் இருந்து பனிஷ்மெண்ட்டில் இருக்கீங்களோ, உங்களை சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது சஸ்பென்ஷனில் நீங்கள் இருக்கீங்க, வேலை போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக போயிடும். அரசு உத்தியோகத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். யாருக்கெல்லாம் தந்தை வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கைக்கு வராமல் இருக்கிறதோ, அது வராமலே போயிடுமோ, அதை அனுபவிக்க முடியாத நிலை வந்துடுமோ, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சார்னு நினச்சிங்கன்னா அந்த சொத்துலாம் கைக்கு வருவதற்கு வழி தெரியும். நியாயமாக தீர்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு இடத்துல அது போகும். அப்போது அவங்க வந்து உங்களுக்கான எவ்வளோ கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பா மூலமாக வேலை வரணும்னு காத்துட்டு இருக்கக்கூடியவங்க, முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த உத்தியோகமானது கிடைக்கும். மீனராசின்னும் போது சில விஷயங்கள் வந்து இன்டைரக்டாக நடக்கும், நேரடியாக இல்லாமல் ஒருத்தர் மூலமாக நடக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் அமையணும்னு சொன்னால், அப்போ ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் அதில் போய் நீங்கள் அப்படியே சேர்ந்துப்பீங்க. அதை ரொம்ப சிறப்பாக கூட பண்ணுவீங்க, 10 டைம்ஸ் பெட்டராக கூட பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கு அடித்தளம் போட்ட ஒரு ஃபவுண்டேஷன் வந்து அப்பாவுடையதாக இருக்கும். ஃபவுண்டர் அவராக இருப்பார். அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்புன்னு சொன்னோம். அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாருன்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகம், பிஸ்னஸ்ஸு, சொத்துலாம் வர்றது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதெல்லாம் விரும்பினீங்களோ அதெல்லாம் அடையக்கூடிய யோகமானது இருக்கிறது. ராசியில் சனி இருக்கிறதுனால
அது கிடைக்கும்போது கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்கும். அது கடைசி நேரத்தில் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி அதன் பிறகு கிடைக்கும். கடைசி நேரத்தில் ஒரு அறிகுறியாக நீங்கள் இந்த டைம்குள்ளே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்து அப்புறம் நடக்கும். அதுக்காக நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நீங்கள் பெறக்கூடிய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் செலவு பண்ணால் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த கோவில் திருப்பணிகள்லாம் சொல்லிட்டோம். ஏன்னா ராகு 12ல் இருந்தாருன்னா செலவு வரும். அப்போ ராகு மூலமாக வரக்கூடிய செலவு நேரடியாக நல்ல செலவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அப்போது தேவையில்லாத செலவுகள் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்பெல்லாம் பணம் வருதோ, எப்பெல்லாம் நல்ல பலன் கிடைக்கிறதோ, அப்போல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நீங்கள் வந்து இது போல் கோவில் திருப்பணி தர்ம காரியத்துக்கு கொடுத்துடலாம். ராகு 12ல் இருக்கும்போது மருத்துவ உதவி தேவைப்படக்கூடியவர்களுக்கு அதை வந்து நீங்கள் செய்யலாம். அதற்கான பொருள் கொடுக்கறதோ அல்லது வைத்திய ஏற்பாடுகள் செய்கிறதோ அது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யலாம். யாருக்கெல்லாம் வந்து வயசானவங்க தாத்தா பாட்டி இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது இந்த மாதத்தில் மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். ராகு கேது இவர்களை வந்து பிதாமக மாதாமக கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியனை பித்திருக்காரகன்னும் சந்திரனை மாத்திருக்காரகன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படியாக ராகுவை வந்து பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டோம், கேதுவை வந்து மாதாமகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ராகு கேத்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது, அவங்களோட அன்பாக உட்காந்து பேசுறது, அவங்களுக்கு ஏதாவது முடியலைன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது அல்லது கோயில் குளங்களுக்கு கூப்பிட்டு போகிறது, இதெல்லாம் இந்த மாதத்தில் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பழமையான புத்தகங்களை படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து உங்களுக்கு நிறைய நாலேஜெல்லாம் கிடைக்கும். ரொம்ப பாரம்பரியமான புராதனமான கோவில்களுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த மாதத்தில் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றது, அது வாழ்வியல் ரீதியாக என்ன செய்யணும் அப்படின்றது, என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றது, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு அவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ வக்ரகதியில் இருக்கார். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு குறைந்த அளவாவது தங்கம் அதிகமாக விற்றாலும் கூட ரொம்ப குறைந்த அளவாவது தங்கத்தை ஏதாவது ஒரு சுவாமிக்கு நம்ம கொடுக்கறதா உண்டியலில் போடுறதோ அல்லது ஆபரணமாக செய்கிறதோ அப்படியாக நீங்கள் செய்யலாம். அல்லது நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன் gift கொடுப்பீங்களே, அதில் ரொம்ப குறைந்த அளவிற்காவது தங்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த மாதம் அற்புதமாக இருக்கும்.